தமிழ் சினிமாவுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அஜித் குமார் கடந்த ஒரு வருஷமா சினிமா பக்கம் தலை காட்டாம ஃபுல் அண்ட் ஃபுல் கார் ரேசிங்கில் தான் கவனம் செலுத்திட்டு வராரு. படம் எப்போ வரும்னு ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்த நேரத்தில் இப்போ ஒரு மாசான நியூஸ் வந்து ரசிகர்களை குஷிப்படுத்தி இருக்குது. உலக புகழ் பெற்று ஸ்பா பிராங்கோர் சாம்ப்ஸ் ரேஸ் ட்ராக்கிங்கில் நடந்த இந்த 24H சீரீஸ் GT3 ப்ரோ AM கார் பந்தயத்தில் நம்ம அஜித் கலந்துக்கிட்டாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் ரேசர்கள் எல்லாரும் மல்லு கட்டின இந்த ரேஸில் அஜித் குமார் 2ஆம் இடத்தை பிடிச்சு அசத்தியிருக்காரு. சும்மா இல்லைங்க, தொடர்ந்து 24 மணி நேரம் நடக்கிற இந்த ரேஸில் கார் ஓட்டுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. செம்ம பாடி ப்ரெஷர், மைண்ட் ஸ்ட்ரெஸ்னு எல்லாத்தையும் தாண்டி ஒரு ப்ரொஃபஷனல் ரேஸராக அஜித் ஜெயிச்சு காட்டியிருக்காரு. ரேஸ் முடிச்சதுக்கப்புறமா விக்டரி ஸ்டேஜில் நம்ம இந்திய தேசிய கொடியை கையில் பிடிச்சிக்கிட்டு அஜித் நின்ன அந்த ஃபோட்டோ தான் இப்போ இன்டர்நெட்டையே அதிர வைக்குது. அவருடைய டீம் மெம்பர்ஸ் கூட அஜித் இந்த வெற்றியை ரொம்ப சிம்பிளாக கொண்டாடின வீடியோவும் வைரலாகி ரசிகர்களை நெகிழ வச்சிருக்குது. ஆரம்பத்தில் ஏன் அஜித் படம் நடிக்காமல் ரேஸ்க்கு போகிறாருன்னு சில விமர்சனங்கள் வந்ததும் உண்மைதான். ஆனால் உங்கள் கனவை துரத்திட்டு போங்கன்னு சொல்கிற மாதிரி இப்போ சர்வதேச அளவில் ஒரு மெடல் ஜெயிச்சு எல்லா கேள்விக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இப்போ அஜித்தோட இந்த வெற்றியை சினிமா உலகம் மட்டும் இல்லாமல் விளையாட்டு உலகமும் சேர்ந்து கொண்டாடிட்டு வராங்க. ரேஸில் ஜெயிச்சாச்சு, அடுத்த தலை எப்போ கேமரா முன்னாடி வருவார்னு ரசிகர்கள் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வருஷமா ஷூட்டிங் எதுவும் இல்லாததால அவருடைய அடுத்த படத்துக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு துறையில் சாதிச்சுட்டு தான் அடுத்த அடி எடுத்து வைப்பார்னு இப்போ நிரூபிச்சிட்டாரு. அஜித்துடைய இந்த சர்வதேச சாதனை சினிமாவையும் தாண்டி அஜித் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார்.